Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அந்த இடத்துல இவன் டெக்னிக்கலா வந்து ஒரு அட்டை அந்த இடத்துல மறிக்கிறப்போ இது வந்து வெளியில போகுது இந்த அமௌண்ட். அதை அப்படியே மடிச்சு திருப்பி மிஷின் உள்ளே கீழே காசு வரல. ஆனால் அந்த சவுண்டு கர சவுண்டு மட்டும் வருது. அது பின்னாடி ஒரு சாவியை போட்டு திறக்கிறாங்க. ஏன்னா சாவி போட்டு திறக்கணும்னா எப்படி இதுக்கு ஒரு மாற்று சாவி அவங்க கிட்ட எப்படி இருக்கும்? 10 ரூபா போட்டுட்டு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து அப்போ நடந்த விஷயங்கள். 25ஆம் தேதியிலிருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாள் இவங்க திருடிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறது. சனி ஞாயிறு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சனி ஞாயிறு என்ன விஷயம்னா சிசிடிவியை கண்காணிக்கிறவங்க தினசரி கண்காணிப்பாங்க இல்லையா? இதில் ஏன் மிஸ் பண்ணாங்க? சிசிடிவி வந்து நீங்கள் டெய்லியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி செயல்கள் அவங்க மேலே மேலும் சில வெறுப்பை தானே அதிகரிக்கும். வீரன் ஒரு படம் வந்துருச்சு, அதில் அவங்க தான் இருப்பாங்கன்னா அவன் வர நார்த் இந்தியன் எல்லாமே வந்து நம்ம குற்றவாளியாக நம்ம திருடனாவோ கொலைக்காரனாவோ பார்க்கக்கூடாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சென்னையில் பல்வேறு விதமான திருட்டுகள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஏடிஎம்ல நடந்த ஒரு சம்பவம், ஒரு கொள்ளைங்கிறது தேசிய அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா மாஸ்க் போடலை, ஹெல்மெட் போடலை, ஏடிஎம்ல தொடாமலே பணத்தை திருடுறாங்க. இது எப்படி என்ன ஏதுங்கிற விவரங்கள் பலராலும் பேசப்பட்டு வருது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இந்த பிரச்சனை எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்குது? போலீஸ் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? நார்மலாக வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்க போகிறாங்க. அது கஸ்டமர் வந்து நம்ம இப்போ அதான வழக்கமாச்சு. ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுக்கணும்னா பேங்க்கில் போய் டோக்கன் போட்டு உக்காந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலங்கள். அதெல்லாம் டெக்னாலஜி மாற அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நூதன கொள்ளையாக கீழே 10 ரூபா போட்டுட்டு இப்படி வந்து குனிஞ்சு அது எடுக்கிறப்ப பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து அப்போ நடந்த விஷயங்கள். பழைய 90s 80sலாம் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டெக்னாலஜி வளர அதுக்கேற்ற மாதிரி இந்த பின் நம்பர் வந்து வாங்கிட்டு அதுலேருந்து காசு எடுக்கிறது, கார்டு மேலே 14 நம்பர். ஆமாம், அது போல் வந்து இப்போ காசு எடுக்க தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி அதுலேருந்து காசு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு மிஷினையே வந்து கயிறு கட்டி டிராக்டரில் வச்சு இழுத்துன்னு போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கடப்பாரை வச்சு உடைக்கிற மாதிரி, கடப்பாரை வச்சு உடைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த திருட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொழில்நுட்ப ரீதியில் வந்து இவங்க கையாண்டிருக்காங்க இந்த திருட்டுத்தனத்தை. ரொம்ப அதாவது எல்லாமே நவீனமயமாக மாற இவங்க திருடுறவங்களும் நவீனமாக மாறிட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பேங்க்கில் பணம் போடுறோம், நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எடுக்கிறோம் போனால் திடீர்னு காசு வரல அப்படின்றப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கால் சென்டருக்கு கூப்பிடணும். அவங்க வந்து எண் 1 அமுத்து 2 அமுத்துன்னு சொல்லிவிட்டு அவங்க லாங்குவேஜுக்குள்ளே வந்து அது எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு லாஸ்ட் வீக்கில் இந்த திருவான்மியூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏடிஎம்மில், அதாவது திருவள்ளூர் நகர்னு ஒரு ஏரியா, அங்கே இருக்கிற ஒரு எஸ்பிஐ ஏடிஎம், அதில் வாடிக்கையாளர் போகிறாங்க. அன்றைக்கி பூராவுமே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து 10 பேர் எடுக்கிறாங்களா, அதில் ஒரு 5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தங்க ஏன்னா சாட்டர்டே சண்டேயில் வந்து ஹாலிடேன்றதால பேங்க்கில் டக்குன்னு சொல்ல முடியாது தெரியாதவங்களுக்கு. அந்த இதில் சரி அடுத்து பேங்க்கில் சொல்லலாம் அப்படின்ற நிலைமையில் இவங்க ஒரு சில கால்ஸும் போகுது அதை மீறி. அப்போ போகிறப்போ கரெக்டாக அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எஸ்பிஐயோட இது இங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கு, மெயின் பிரான்ச்சுக்கு வருது. சென்னையோட தலைமையகம்னு சொல்லலாம். அங்கே வந்து உடனே இந்த மாதிரி விஷயம்னு சொன்னோடனே இந்த ஏடிஎம் வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ஒரு தனியாக ஒரு கம்பெனி, அதாவது இது ரிப்பேர் நல்லது கெட்டது பார்க்குறது, அதே போல் ஃபண்டு அதாவது பணத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டேரெக்டாக வங்கி மட்டும் கிடையாது, பலரும் சம்மந்தப்பட்ட. ஆமாம், அதுக்கு சப்கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு கம்பெனிட்டு. அது ஏடிஎம்முக்குன்னு தனியாக இருக்கும், இந்த பணம் போடுறவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண அடுத்து நமக்கு எஸ்எம்எஸ்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தனித்தனி சாஃப்ட்வேர், அதுக்குன்னு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் கார்டு போட்டு காசு எடுக்கிறாங்க. ஏடிஎம்மில் போட்டு பார்த்தீங்கன்னா காசு வரல, ஆனால் அந்த சவுண்டு கர சவுண்டு மட்டும் வருது, அந்த நம்ம இது வேறு சவுண்டு. அதுக்கப்புறம் காசே வரல. உடனே இவங்கெல்லாம் கால் பண்ண உடனே இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்து இவங்க இந்த ஃபால்ட்டே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த இதில் வந்து சேனல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு நரேன்குமார்னு சொல்லிட்டு அதுக்கான இன்சார்ஜ் இங்கே சென்னையில் அவர் வந்து போய் பார்க்குறாங்க. அவர் தான் அந்த டெக்னீஷியன், அந்த
அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, அந்த நிறுவனத்தோட அந்த ஏடிஎம் மிஷின் அவங்க வந்துட்டு அதை போய் செக் பண்ணுறாரு அந்த டெக்னீஷியன். பார்க்குறப்போ ஏதோ ஒரு இடம் பணம் வர இடத்த பிளாக் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு இது பண்ணுற உடனே ஒரு சிசிடிவிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு எல்லாம் வராங்க. வந்த பின்னாடி அந்த இதில் திறந்துட்டு ஏடிஎம்மோட இதில் லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு கருப்பு அட்டையை வச்சு இந்த பணம் மேலே இப்படி வரும், அந்த இதில் வந்துட்டு அது மேலே இருந்து அந்த ஸ்லேஸ் மாதிரி அந்த நோட்டு வந்து நம்ம புஷ் பண்ணோம், அந்த என்னென்ன ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அந்த இடத்துல இவன் டெக்னிக்கலாக வந்து ஒரு அட்டையை அந்த இடத்துல மறிக்கிறப்போ இது வந்து வெளியில் போகாது, இந்த அமௌண்ட்டும் அதாவது கஸ்டமருக்கு போகாது, அதை அப்படியே மடித்து திருப்பி மிஷின் உள்ளே கீழே சிந்தி அந்த இடத்துல கொட்டிக்கிற மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக இது பண்ணுது. அப்புறம் யாரோ இது விஷயம் தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க. உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போது செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் வந்து தான் இவங்க இந்த பணத்தை எடுக்கிறது. அதாவது ஒரு 2 பேர் வராங்க, ஒருத்தர் வெளியில் காவலில் இருக்காங்க, அதில் 2 பேர் உள்ளே வந்து அழகாக அந்த ஒரு சாவி போட்டு அதில் 2 லாக்கர் கீ இருக்கும், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஏடிஎம், அது பின்னாடி ஒரு சாவியை போட்டு திறக்கிறாங்க. ஏன்னா சாவி போட்டு திறக்கணுன்னே எப்படி இதுக்கு ஒரு மாற்று சாவி அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் இந்த போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் அது ஒரு டெக்னிக்கலாக வந்து பண்ணுறாங்களே பார்க்க. இந்த என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்க்கோ வேறு ஹெல்மெட்டோ அந்த மாதிரி ஏதோ முகத்தை கூட மறைக்கலாம், பாட்டுக்கு வரேன் கேஷுவலாக வந்து விடிய காலையில் அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அதே போல் அந்த கருப்பு அட்டையை வச்சு தடுத்துட்டு திருப்பி லாக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இது கொஞ்ச நாள் நடந்திருக்கு. இது இவங்க பார்த்த உடனே இவங்க சம்மந்தப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஈஸியாக ஃபுல்லாக மற்ற இடங்கள்லாம் எங்கே யார் யார் தங்கியிருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடுறப்போ ஒரு லார்ஜில் ஒரு வடநாட்டுக்காரங்க தங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கிது. அது அன்னோன் பர்சன் மாதிரி இருக்குன்னு ஒரு டவுட்டில் போலீஸ் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அதில் வந்து குல்தீப் சிங், பிரிஜ்பான், சுமித் யாதவ் இந்த 3 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி அது போன போலீஸ் அவங்க விசாரிப்பாங்களே அவங்க பாணியில் விசாரிக்கிறாங்க வழக்கம் போல். விசாரிக்கிறப்போ அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் அவங்களோட உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா இவங்க ரெகுலராக வர்றது, அதாவது ஒரு ஐடி கம்பெனி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 25th போல் சேலரி கிரெடிட் ஆகும் நிறைய ஐடி கம்பெனியில். அதை காரணம் அதை குறி வச்சு அந்த மாதிரி என்ன இதில் வந்து வராங்க. அந்த 25th போல் வந்து அந்த இதில் காசு வர்றப்போ இவங்க அந்த இது செட் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன். குறிப்பிட்ட இதுலேருந்து அந்த பணம் வந்துடும், இவங்க எடுத்துகிட்டு போகிறது இது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதே போல் இந்த 1ஆம் தேதி வந்ததும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெலாம் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி காசு வரும் இல்லையா, அது வந்து ஏன்னா அந்த நேரத்தில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், காசை நிறைய போடுவாங்க, அதே போல் எடுக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இவங்களோட நல்ல நேரம் இப்போ காசு எடுக்கிறப்போ போடுறப்போ வந்து அந்த வருவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க வருவாங்க இல்லையா, அந்த பேங்க் சார்பாக அவங்க கண்ணில் இது படலை. அது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்திருக்கு. அதே போல் இவங்க வந்து ஃபஸ்ட்டு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இந்த விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. நார்த்து இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்க வந்து ஒரு 25ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாள் இவங்க திருடிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறது. இது ஒரு சனி ஞாயிறை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. சனி ஞாயிறு என்ன விஷயம்னா, சனி ஞாயிறு மட்டும் கிடையாது, அவங்க எஸ்பிஐ ஏடிஎம் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு மிஷின் இருக்குது, ஒரு பழைய வருஷன் மிஷின் இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது பார்க்குறாங்க. செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஏடிஎம்மாக இருக்கணும். உங்களுக்கு செக்யூரிட்டி இருந்தால் உடனே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். அதே போல் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றனால தான் விடிய காலையில் இவங்க வந்துட்டு அந்த அட்டையை வச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டு போகிறது, பணத்தை எடுத்துகிட்டு போகிறது, இந்த வேலையை பார்க்குறாங்க. இது எப்படி என்னன்னு விசாரித்தா இவங்க வந்து அங்கே நார்த்தில் ஒர்க் பண்ணப்போ அங்கே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, அது வந்து ப்ராப்ளம் வரப்போ அங்கே அசிஸ்டண்ட்டாக இவங்க வேலை செஞ்சதாகவும். அப்போது இந்த குறிப்பிட்ட அந்த கேபினோட சாவி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணலான்னா எல்லாரும் பண்ண முடியாது, டெக்னிக்காக தெரிஞ்சவங்க அதை சாவி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சாவியில் தான் கேட்டாக்க ஒரு தரப்பில் வந்து உத்தரப்பிரதேசில் அவங்க வந்து அந்த அங்கே அளவு எடுத்து செஞ்சு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா ஒரு ஏடிஎம்க்கும் அது மாறும். இப்போ நம்ம ஒரு எதுவும் இல்லை, சும்மா சின்ன ஒரு வீட்டுக்கு நம்ம எத்தனை பூட்டு வைக்கிறோம், அதே அது அவ்வளோ ஈஸியாக நம்ம காணாத போச்சுன்னா அது செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது ஏடிஎம் தரப்போ நல்ல செக்யூரிட்டியாக தான் அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டெக்னிக்கல் அதே போல் கம்ப்யூட்டர் கீன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இப்போது லேட்டஸ்ட் அது அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் டூப்ளிகேட் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்ப இது பின்னாடி வேறு யாருன்னா இவங்க இந்த மாதிரி இந்த ஏடிஎம் வந்து தொழில்நுட்ப ரீதியில் யாருன்னா கையாளுற ஆளுங்களாக இருக்குமா
அப்படின்ற இதில் வந்து இவங்க கஸ்டடியில் எடுத்து தான் அடுத்து விசாரிக்கணுன்றாங்க. இதில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப புது தகவலாக இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புதுமையான ஒரு தகவலாக தான் இருக்குது. இங்கே யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அதுதான் இப்போ என்னென்னா, இது இன்னொரு விஷயம். இப்போது பேங்க் ஏடிஎம்க்கு பணம் போட போகிறப்போ ஒரு ஆர்மி பர்சன், ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ரிட்டையர்டு போலீஸ் அந்த மாதிரி அவங்களே யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சர்வீஸ் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனோ அந்த மாதிரி இவங்களை யூஸ் பண்ணாக்க மேற்கொண்டு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த வாடிக்கையாளர் பணம் இழந்து எவ்வளோ தவிப்பாங்க, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஆமாம் ஒரு அவசரத்தை எடுக்க போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுக்க போகலாம், அந்த மாதிரி தான். இதில் இப்போ சம்மந்தப்பட்டவங்க அவங்க மட்டும்தானா இல்லை பின்னணியில் வேறு ஆள் இருக்காங்க? அதான் அது அடுத்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்த பின்னாடி தான் இந்த தகவல்கள். இப்போ இவங்க வந்து ஏற்கனவே வண்டலூர்லேயும் இந்த மாதிரி சில வேலைகள் பார்த்ததாக சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி என்ன? அதான் வண்டலூர், அப்புறம் அவங்க அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, சென்னையை குறி வச்சு நடத்துகிறேன். ஆமாம், ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கிற ஏடிஎம்மை குறி வச்சு இவங்க இது பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷின், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹிட்டாச், இந்த கோத்ரேஜ், அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒரு கம்பெனியோட மிஷினை தான் இவங்க ஓப்பன் பண்ணுறதுனால அது பின்னாடியில் ஏன்னா டெக்னிக்கலாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஏன்னா பெருசாக இவங்க யாருமே பெருசாக படிக்கலை உங்களோட பின்னணி பார்த்தா. அதே போல் இந்த கீ வந்து நீங்கள் இவங்க ரொம்ப டெக்னிக்கலாக அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறாங்க, ஓகே பணம் எடுக்கிறாங்க, திருப்பி அதே போல் வச்சிடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டாவது லாக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டாவே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நிமிஷம் சம்மந்தப்பட்ட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பாம்பே ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்துடும். சம்மந்தப்பட்ட பேங்க்லேயும் அலாரம் அடிக்க ஆரம்பித்தோம், அது என்ன டைம் இருந்தாலும் சரி. இது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக இது பண்ணி தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் போலீஸ் வந்து ரொம்ப தூரிதமாக செயல்பட்டு போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு விசாரணையில் அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்றது. பொதுவாக ஏடிஎம்மில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே ஹெல்மெட் போட்டு போகக்கூடாதுங்கிறது அங்கே இருக்க செக்யூரிட்டி சொல்லுவாங்க, இல்லை பலரும் அதை சொல்லுவாங்க. இவங்க ஹெல்மெட் போட்டு போகல. ஆனால் அந்த சிசிடிவியை கண்காணிக்கிறவங்க தினசரி கண்காணிப்பாங்க இல்லையா, இதில் ஏன் மிஸ் பண்ணாங்க, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்படி கிடையாது, சிசிடிவி வந்து நீங்கள் டெய்லியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏதாவது இஷ்யூனா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு சந்தேகத்திற்கு இடமா இருக்குது, இவங்க வந்து திறக்கிறாங்க மூடுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கூட கண்காணிப்பு எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? 24 hours ஓடுது, 24 hours பார்க்க மாட்டேன், எதிர்ச்சியாக தான் ரேண்டமாக பார்ப்பாங்க. அது வந்து உட்காந்துட்டு அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ பணம் போடுறாங்க அப்படின்னா இவங்க கரெக்டாக அதில் போடுறாங்களா, அதில் எதனா பிரச்சனை நடக்குதான்னு வந்து அதை கம்பல்சரி அவங்க பணம் போட்டு முடிக்கிற வரைக்கும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து 24 hours எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் நம்ம பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா இது பண்ணு ஏதாவது இஷ்யூ வரப்போ தான் அவங்க அதை செக் பண்ணுவாங்க. ஒரு பணம் எனக்கு வரல, இல்லை என் பின்னாடி இருந்து ஒரு கொள்ளை அடிச்சிட்டாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட நபர் யாரோ ஒருத்தர் வேறு ஏதோ ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு அந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்திருக்கான்றப்போ அந்த பதிவுகள் இருக்கும். அப்போ போலீஸ் அது வந்து இது பண்ணுறப்போ அப்போ தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்களே தவிர்த்து எந்த நேரமும் அதை கண்காணிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நைட் 2 மணிக்கு உட்காந்து பார்ப்பாங்களா? எத்தனை ஏடிஎம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 10 ஏடிஎம் இருக்கும். எத்தனை பேர் போட்டு எப்படி பார்க்குறது? இப்போ இவங்கெல்லாம் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு உத்தரப்பிரதேசம் போயிட்டு மறுபடியும் வராங்களா? ஏன்னா இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க வந்து ரெகுலராக அவங்களுக்குன்னு ஒரு பைக்கோ காரோ வச்சுக்கல, கேபு மாதிரி தான் புக் பண்ணி தான் அவங்க போயிட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க? மாட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. திருப்பியும் நான் சொல்லணும்னா, இவங்க ரொம்ப டெக்னிக்கலாக வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரோ கைட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. அதுதான் நம்ம இதை சொல்லணும். அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. மேற்கொண்டு போலீஸோட விசாரணையில் தான் அது வெளியே வரும். ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களை சேர்ந்தவங்க மீது இங்கே சில ஒரு வெறுப்பு இருக்குது, இந்த மாதிரி வந்து திருடுறாங்க, இந்த மாதிரி சில அத்துமீறலில் ஈடுபடுறாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி செயல்கள் அவங்க மேலே மேலும் சில வெறுப்பை தானே அதிகரிக்கும். அதாவது எல்லாருமே நம்ம திருடன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் திருடும், அவங்க திருட்டே இருப்பாங்க, கொள்ளை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க கொள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட தக்லன் படம் வரப்போகுது கமல்து, அதில் கொள்ளடிக்கிற மாதிரி சீன் அதெல்லாம் வருது. அந்த காலத்தில் கொள்ளடிச்சிருக்காங்க நிறைய. நீங்கள் அரவான்னு ஒரு படம் தமிழில் வந்திருக்கு, கொள்ளடிப்பாங்க, அவங்க ஊருக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதாவது அவங்க எதற்கு திருடுறாங்கன்ற விஷயம் இருக்குது. ஒன்று சொகுசாக இருப்பாங்க, அது ஒரு டீம். இன்னொன்று பணத்தை இது பண்ணிவிட்டு வீடு கட்டிட்டு ஒரு ரவுண்ட் நல்ல வசதியாக செழிப்பாக வாழணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வெளிநாடு டூர் போகணுன்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் திருடிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. அவனோட சூழ்நிலை தான் வந்து அவன் திருடனாக மாற்றுது. நம்ம எல்லாருமே நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. உத்தரப்பிரதேஷ்னா அவன் திருடன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து தவறான கண்ணோட்டம். இந்த காரணத்துக்காக திருடினாலும் திருட்டுங்கிறது தப்பு தான். ஆமாம், இவங்க வந்து திருடுறாங்க. இப்போ இருக்கிற அவங்க என்ன தொழில்நுட்ப ரீதியில் திருடினாலும் போலீஸ் அதை விட டெக்னாலஜியாக அதை பயன்படுத்தி அதை முறியடிச்சிட்டு தான் வராங்க. ஏற்கனவே நடந்த பெரும்பான்மையான திருட்டில் வந்து தமிழ்நாடு தான் நிறைய கேசஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கு.
இன்னும் நீங்கள் நம்ம பக்கத்து மாநிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோ கேரளாவோ இந்த சைடு ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் வந்து அன்சால்வ்டு கேஸ் இருக்குது. கொள்ளடிக்கப்பட்டது, கொலை பண்ணது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த வயசானவங்களை குறி வச்சு சிவகிரி பல்லடம் கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொள்ளை கும்பலை வந்து போலீஸ் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே அடுத்து நம்ம கேள்வி கேட்பாங்க, இங்கே எல்லண்டோ வந்து நல்லா போயிட்டுருக்கு, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வாழ்கிறேன்னுமே சொல்லலாம். ஆனால் தவறுகள் நடக்க தான் செய்யும். அதே போல் யாரையும் ஒருத்தர் குறிப்பிட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு படம் வந்துருச்சு, தீரன் ஒரு படம் வந்துடுச்சு, அதில் அவங்க தான் இருப்பாங்கன்னா அவங்க வர நார்த் இந்தியன் எல்லாமே வந்து நம்ம குற்றவாளியாக நம்ம திருடனாவோ கொலைக்காரனாவோ பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒர்க்கு நீ பார்த்த கட்டிட வேலையெல்லாம் நம்ம மக்கள் அவ்வளோ செய்கிறதில்லைன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் வந்து நார்த் இந்தியனுக்கு வேலை போயிடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையை அவங்க எந்த அளவுக்கு அவங்க எடுத்து பண்ணுறாங்க. அதே போல் மெட்ரோ ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பகலுமா கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ இருந்து வந்து நிறைய வீட்டெல்லாம் விட்டுட்டு பல 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே இதுவாக இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ரேஷன் அரிசி அந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு, நமக்கு சென்னை எவ்வளோ வெயில்னு உங்களுக்கு தெரியும். அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஷீட், அதுவும் தகர ஷீட்லலாம் தங்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களோட வயிற்று பொழப்பு. அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, உழைப்பாளிகளும் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது. சமீபத்தில் சென்னையில் இந்த மாதிரி திருட்டு விஷயங்கள் அதிகரிச்சிருக்கோம். ஏன்னா நீலாங்கரையில் ஒரு நேபாள குடும்பம் வந்து தம்பதியாக சேர்ந்து திருடினாங்கன்னு தகவல் வந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் நேபாளிஸ் வந்து வடமாநிலத்தவர் அல்லது பெங்களூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உள்ளே வந்து தங்குறாங்க. சில வீடுகளை குறி வைக்கிறாங்க, திருடிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படின்லாம் தகவல் வருது. அதுதாங்க திருப்பியும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசிலேருந்து இப்போ நேபாள் போயிட்டீங்க. நேபாளிகள் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது. நேபாளிகள் வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மக்களாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப அது என்ன சொல்கிறது, இரும்பு கரத்தை கொண்டு இது பண்ண அடக்குறாங்க, சரிங்களா? ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ரவுண்ட்ஸ் வர்றது போகிறதுலாம் போலீஸ் அப்போ அவ்வளோ கிடையாது. அப்போ வந்து நேபாளிகள் தான் வந்து எல்லா இடத்துலையும் வாட்ச்மேனாக இருப்பாங்க. இப்போ கூட நிறைய இடத்துல இருப்பாங்க கூர்காண்டு. அதே போல் நிறைய பணக்கார வீட்லேயே பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக எனக்கு இருக்கிற நண்பர்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்களாக வந்து நேபாளிகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு நேபாளி தப்பு பண்ணிட்டாங்கன்றதால இவங்களாம் அப்படி கிடையாது. அதே போல் ஒரு உத்தரப்பிரதேசக்காரன் பண்ணிட்டான்றதால இருக்கிற 10 உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்களாம் கிடையாது. அங்கே போயிட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், ஒரு கட்டிட வேலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல எத்தனை ஆயிரம் தொழிலாளிகள் வந்து கஷ்டப்படுறாங்க. திருப்பூர் போங்க, போய் பாருங்கள், அங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் அனலைஸ் பண்ணணும். திருப்பி சொன்ன மாதிரி தான் அவங்க என்ன கேட்குறேன்னா, இது வெறும் தனிநபர் சதி திட்டமா அல்லது பின்னணியில் ஒரு கும்பல் இயங்கி இது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க? அதுக்குன்னு இருப்பாங்க, திருடுற கும்பல் திருட்டு தான் இருப்பான். எம்ஜிஆர் பாட்டில் சொல்கிற மாதிரி தடுக்கிற கூட்டம் தடுத்துன்னு தான் இருக்கும். அதுதான் நம்ம இதில் பார்க்கணும். ரொம்ப நன்றி. நிறைய தகவல்களோட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.